மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்க என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு மகளிருடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு உறுதி செய்ய ரூபாய் 5000 கோடி மதிப்பிலான தமிழ்நாடு விசேஃப் திட்டத்தை இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஷீ லீட்ஸ் அப்படின்ற தலைப்பில் சர்வதேச மாநாடும் இன்றிலிருந்து துவங்க இருக்கின்றது. இங்கே ஆயிரக்கணக்கான மாணவிகள், தாய்மார்கள், மகளிர் வருகை தந்திருக்கிறீங்க. உங்களுடைய இந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் தொடரணும். அதுக்குத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை தொடர்ந்து எடுத்து வருகின்றது. அதில் முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த தமிழ்நாடு விசேஃப் திட்டம். Various studies have identified Chennai as the safest city for women in the country. Building on this achievement, the Dravidian model government is launching the TN VSafe project today to further enhance the safety, growth and overall well-being of the women. நம்முடைய தமிழ்நாடு அரசு மகளிர் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்துகின்ற திட்டங்களை பார்த்து உலக வங்கி இன்றைக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த சுமார் 1250 கோடி ரூபாய் கடன் உதவியாக தருகின்றார்கள். For the first time in India, the World Bank is supporting a state with major financial assistance for the development of women across all age groups. On behalf of the Tamil Nadu government and behalf of all the women here, I thank the World Bank for their support. பிறக்கும் பெண் குழந்தைகள் தொடங்கி பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள், பணிக்கு செல்கின்ற மகளிர், இல்லத்தரசிகள், வயதான பெண்மணிகள்னு அனைத்து தரப்பு மகளிருடைய பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதி செய்கின்ற வகையில் இந்த விசேஃப் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடுன்னா மகளிர் நாடுன்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கின்றார். பெண்களுடைய சுமையை குறைக்கின்ற வகையில் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் பள்ளி குழந்தைகளுக்கான முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பெண்கள் உயர்கல்வியில் சேருகின்ற வகையில் அந்த எண்ணிக்கையை மேலும் அதிகப்படுத்ததான் முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் புதுமை பெண் திட்டம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உதவுகின்ற வகையில் முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் விடியல் பயணம் திட்டம். கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற திட்டம் நான் முதல்வன் திட்டம். வேலைக்காக கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு நிறைய மகளிர் வராங்க. அப்படி வரும்பொழுது அவங்க பாதுகாப்பாக தங்கணும்னு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தோழி திட்டம். We are proud to note that nearly 42% of the country's female factory workers are from our state, Tamil Nadu. With this TN VSafe initiative, we expect this percentage to increase further. வீட்டில் காலையிலிருந்து இரவு வரைக்கும் உழைக்கின்ற தாய்மார்கள், 24 மணி நேரம் உழைக்கின்ற தாய்மார்கள், அவங்களுடைய உழைப்பை யாரும் பொருட்படுத்தவே இல்லை. முதலாக அங்கீகரிச்சது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அதற்காக அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் தான் பெயர் வைத்தார். மாதம் 1000 ரூபாய் என்பது ஏதோ சலுகை தொகை கிடையாது. அது பெண்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கின்ற உரிமை தொகை. Through such initiatives, the progress of women will be taken to the next level. This 2-day conference is aimed at achieving that. இது மாதிரியான திட்டங்களால தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் இன்னைக்கு இந்தியாவுக்கே ரோல் மாடல் அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்புக்குரிய மகளிர் மாநாட்டில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் திரு தாமு அன்பரசன் அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மாண்புமிகு மேயர், துணை மேயர், மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும் வரவேற்கின்றேன். தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களையும், அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு பிரதீப் யாதவ் IAS அவர்களையும், திரு செந்தில்குமார் IAS அவர்களையும், அரசு முதன்மை செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS அவர்களையும், தமிழ்நாடு விசேஃப் திட்ட இயக்குனர் திருமதி ஆஷா அஜித் IAS அவர்களையும்,
வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளையும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்துள்ள டெஃபே மேனேஜிங் டைரக்டர் திருமதி மல்லிகா சீனிவாசன் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். I welcome Mr. Sem Mete, the Regional Director of World Bank, all the representatives from various consulates, the representatives of Union Nations, Mr. Navina Ramyan, the former Chief Whip of Mauritius, Mr. Unnikrishnan, Chairman of CIA Tamil Nadu, மாநில மகளிர் உரிமைகள் ஆணையத்துடைய தலைவர் திருமதி குமரி விஜயகுமார் அவர்களையும் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த அதிகாரிகளையும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக உரிமைகளுக்காக பாடுபடும் செயற்பாட்டாளர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். அனைவற்றுக்கும் மேலாக நிகழ்ச்சியில் பார்வையாளர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய SHG சகோதரிகள் உங்கள் அனைவரையும் மாணவ மாணவிகள் அனைவரையும் பத்திரிகை நண்பர்களையும் வருக வருக வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.